ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம கருட பஞ்சமி அன்று இந்த மந்திரத்தை சொல்லி இதை கையில் கட்டி கொண்டால் வெற்றி மேல் வெற்றி சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் கிடையாது, தாய் மேல் பிள்ளைங்க ரொம்ப பாசமாக இருக்கணும், உங்கள் குழந்தைங்க உங்கள் மேலே அன்பாக இருக்கணும் அப்படின்னாலும் இதை அவங்க கையில் கட்டி விடலாம். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, வலிமை கிடைக்க, விஷ நிவாரணம், நாகதோஷம், கண் திருஷ்டி நீங்க, நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் பெற கருடன் வழிபாடு வீடு மற்றும் கோவிலில் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தெளிவாக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதுலேயே இந்த கருடாழ்வாரை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலில் போய் பார்த்துருங்க வீவர்ஸ். இந்த வீடியோலாம் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடையும். இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிக பலசாலியாக வலிமையாக வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு இந்த மந்திரத்தை உங்கள் குழந்தைகளை சொல்லுங்கள். நம்ம சொல்கிற இந்த கயிறை உங்கள் குழந்தைகள் கையில் கட்டிவிட்டாலே அவங்க நீண்ட ஆயுள், ஆரோக்கியத்தோடு, தைரியமும் தன்னம்பிக்கையும் வலிமையும் மிக்கவர்களாக கண்டிப்பாக வாழ்வார்கள். அந்த கருடாழ்வாரின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்கள் குழந்தைக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த கயிறை நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி கைகளில் கட்டிக்கொள்வதன் மூலம் நெகட்டிவிட்டியாகவும் நீங்கும், அந்த சம்பந்தப்பட்ட பயம் நீங்கும். அதே போல் செய்வினை கோளாறுகள், கண் திருஷ்டிகள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கி வெற்றி மேல் வெற்றியை கண்டிப்பாக அந்த கருடாழ்வார் உங்களுக்கு தந்தருள்வார். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை கருட பஞ்சமி வருது. அன்றைய தினம் கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம். விரதம் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் நீங்கள் பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு இந்த கருட பஞ்சமி வழிபாட்டை செய்யலாம். கருடாழ்வார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளின் ஒரு வாகனமாக பாதுகாவலராக இருப்பவர் தான் கருடாழ்வார். கருடாழ்வாரை நம்ம வணங்கினாலே நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தீய சக்திகளும் நம்மை அணுகாது. குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக நற்பண்புகளோடு வலிமையாக இருப்பார்கள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா கருடாழ்வாரை தரிசிச்சுட்டு நீங்கள் வாங்க. இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதை நம்ம வீட்டிலையே செய்யலாம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம கருடாழ்வார்லாம் பெரும்பாலும் படமோ சிலையோ நம்மக்கிட்ட இருக்காது. பெருமாள் படம் இருந்தாலும் சரி, மகாலட்சுமி இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். ஒரு துளசி தீர்த்தம் நீங்கள் தயார் பண்ணி கொள்ளுங்கள். இதை கருட பஞ்சமி அன்னைக்கு காலையில் செஞ்சாலும் சரி, அல்லது மாலை இரவு செஞ்சாலும் சரி, அதை அந்த ஒரு துளசி தீர்த்தத்தில் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 துளசி இலைகள், 2 ஏலக்காய், பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு அதில் போட்டுட்டிங்கன்னா அதுதான் துளசி தீர்த்தம். இதை வச்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியமாக பழங்கள், பால் இந்த மாதிரி வைக்கலாம். அல்லது அந்த நட்ஸு இந்த மாதிரி வச்சு நீங்கள் வழிபடலாம். இந்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சிகப்பு நிற கயிறு நீங்கள் தயார் பண்ணிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருக்கோ அத்தனை குழந்தைகள் கையிலையும் கட்டி விடுங்க. அதே போல் வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே நீங்கள் இதை செஞ்சு கட்டிக்கலாம். இன்றைக்கி இந்த கயிறு கட்டுவதன் மூலம் உங்கள் வீட்டில் தேவையில்லாத நெகட்டிவிட்டி, உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியோ, தீய சக்திகளோ, உடல்நிலை கோளாறோ எல்லாமே கண்டிப்பாக நீங்கும். அந்த கருடாழ்வாரே உங்கள் கூடவே இருப்பார். அது மட்டும் கிடையாது, பஞ்சமி அப்படின்றதால வாராகி அம்மனும் அந்த துர்க்கை அம்மனும் உங்களுக்கு என்னென்னைக்கும் துணை இருப்பாங்க. இந்த கயிறை எத்தனை வேணுமோ அதை எடுத்துக்கிறங்க. அதில் 10 முடிச்சு நம்ம போட்டுக்கிறணும். கொஞ்சம் தள்ளி 10 முடிச்சு போட்டுட்டு அதை ரெடி பண்ணி ஒரு தாம்பாளத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிறங்க. வேண்டிட்டு கருடாழ்வாரையும் மனசில் நிறுத்தி வேண்டிக்கிறங்க. பெருமாள், மகாலட்சுமி எல்லாரையும் வேண்டிக்கிறங்க. துளசி தீர்த்தம் கண்டிப்பாக வைக்கணும். துளசி தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த துளசியில் தான் முக்கியம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு அந்த துளசியில் கிடைக்கல அப்படின்னா 2 ஏலக்காய், 2 கிராம்பை அப்படியே நச்சு அதில் போட்டுருங்க. கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் உடைச்சி போட்டுருங்க. இதுவே போதுமானது. துளசி இல்லாமல் இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க. இதை வச்சு நீங்கள் அந்த பூஜையை முடிச்சுட்டு நம்ம சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்களும் சொல்லலாம். உங்கள் குழந்தைகளையும் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. கருடாழ்வாரின் காயத்ரி மந்திரம். இந்த பூஜை செஞ்சுட்டு தீப தூப ஆராதனைகள் காண்பித்து நீங்கள் உங்கள் குழந்தைகளை உட்கார வச்சோ நின்றுக்கிட்டோ சொல்ல வைக்கலாம். எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். 9 முறை, 7 முறை, 11 முறை அந்த மாதிரி. என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருடாய பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ண பக்ஷாய தீமஹி
தன்னோ கருடாய பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை வந்து உங்கள் குழந்தைகளை சொல்லுங்கள். வீட்டில் இருக்கிற அனைவரும் சொல்லிட்டு நம்ம கருடாழ்வாரை நல்லா வணங்கிட்டு அந்த கயரை எடுத்து எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கிறவங்க கட்டிக்கலாம். நம்ம குழந்தைகளுக்கும் கட்டி விடலாம். பெரியவங்க இருந்தாங்கன்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள வந்து உங்கள் கைகளில் கட்ட சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் கட்டி இருக்கும் பொழுது இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு நிச்சயமாக அந்த கருடாழ்வாரே உங்களுக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பார். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார். தீய வினைகள் செய்வினை கோளாறுகளை அகற்றுவார். நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அது மட்டும் கிடையாது, அந்த அம்மனின் பரிபூர்ண ஆசியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த மகாலட்சுமியின் பெருமாளின் முழு ஆசியோடு சகல சௌபாக்கியமும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பெருகும். கருடாழ்வாரின் ஆசி இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் எந்த வெற்றியையும் கண்டிப்பாக அடைய முடியும். கண்டிப்பாக இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.